அடேங்கப்பா! உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தா. முதல் நாள் ராஜ மரியாதை, 2ஆம் நாள் நல்ல உபசரிப்பு, 3ஆவது நாள் சாதம் மற்றும் ரசம் மட்டும் போதும்னு ஆரம்பிச்சுடுவோம்ல. இது தற்செயலா நடக்கல, இல்லை, நம்ம முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பழமொழி மூலமா சொல்லி வச்சிருக்காங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் என்ற இந்த ஒற்றை வரியின் பின்னால் நம் முன்னோர்கள் சமூக அறிவியலையும் மருத்துவ அறிவியலையும் எவ்வளவு நுட்பமாக புகுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை மிகத் தெளிவாக காட்டுகிறது. விருந்தும் மருந்தும் 3 நாள் என்பதன் ரகசியங்கள். முதல் நாள் உச்சகட்ட மரியாதை, ராஜ உபசரிப்பு, வகை வகையான உணவுகள். 2ஆம் நாள் உபசரிப்பு தொடர்ந்தாலும் முதல் நாளைவிட சற்று குறைவான ஆடம்பரம். 3ஆம் நாள் விருந்தினர் குடும்பத்தில் ஒருவராக மாறி சகஜமாகிவிடுதல். சாதம் மற்றும் ரசம் போதும் என்ற மனநிலை வந்துவிடுதல். 4ஆவது நாள் அவர் அந்த வீட்டை சேர்ந்தவர் போலவே ஆகிவிடுவார். இது விருந்தினருக்கு அதிக சிரமம் தராமல், குடும்பத்தினரின் நடைமுறை வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க நம் முன்னோர்கள் வகுத்தளித்த ஒரு புத்திசாலித்தனமான வழக்கம். சித்த மருத்துவ கருத்தில் பெரும்பாலான கைமருந்துகளும் கஷாயங்களும் தங்கள் முழு வீரியத்துடன் செயல்படுவது முதல் 3 நாட்களுக்கு மட்டுமே. 4ஆவது நாள் மருந்தின் சக்தி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்ற மருத்துவ அறிவியலை இந்த பழமொழி மூலம் எளிமையாக கடத்திச் சென்றுள்ளனர். சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? சித்த நூல்களில் சொல்லப்படுறது, திங்கள், புதன், வெள்ளி ஆகிய சந்திர நாட்களில் விருந்து உண்ணா உடம்பு அதை எளிதில் ஜீரணம் பண்ணுமாம். அதனாலதான் பண்டைய காலத்தில் பெரிய விருந்துகளை இந்த 3 நாட்களில் வைப்பாங்க. இந்த ஒரு பழமொழி விருந்தோம்பல் மரியாதையையும் மருந்தின் வீரியம் குறித்த மருத்துவ அறிவையும் ஒரே நேரத்தில் சொல்லி நம்மை ஆச்சரியப்பட வைக்குது. விருந்தாளிக்கும் சிரமம் இல்லை, உபசரிப்பவருக்கும் சுமை இல்லை. அதேபோல மருந்தின் வீரியம் குறையும் முன் நோயை குணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம். நம்ம முன்னோர்கள் எத்தனை புத்திசாலிகளா இருந்திருக்காங்க பாருங்க.